வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த செடியை வந்து ரீபாட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதை வந்து ஏன் ரீபாட் பண்ணுறோம் அப்படின்னா, இதோட அந்த வேரெல்லாம் ரொம்ப ரொம்ப இறுகி போயிருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் மாற்றிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா இது வந்து க்ரோ வந்து கம்மியாகும். அதனால வந்து நம்ம வந்து இப்போ தரையில் வைக்கிறதுக்கும் இந்த தொட்டியில் வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நாம் வந்து இந்த தொட்டியில் வச்சு வளர்க்குறப்ப க்ரோ வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் பாட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சேஞ்ச் பண்ண அதோட க்ரோத் வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். இப்போ சேஞ்ச் பண்ணிடலாம். ஐ டேக் திஸ் லைக் பாட். இதில் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் கீழே வந்து மண் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து போடுற வேர் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து எடுத்துக்கலாம். பிளான்ட் எடுத்தாச்சு. பிளான்ட்டில் வந்து கேக்டஸ்னால், இது பென்சில் கேக்டஸ்னால் ரொம்ப வேர் விடலை. இருந்தாலும் இதில் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வளரும். சேம் இதில் வந்து இந்த கிளை உடஞ்சது திருப்பி இதை வந்து வச்சோம், வளர்ந்துருக்கு. இது வந்து ஈஸியாக வந்து கட்டிங்ஸில் வந்து ஈஸியாக வளர்க்கலாம். இது ஒருத்தவங்க வீட்டில் இருந்துச்சு உடச்சிட்டு வந்த ஒரு செடி. இப்போ இதை ரீபாட் பண்ணிடலாம். இது ரீபாட் பண்ணிட்டு லைட்டாக அழுத்தி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு செடி வந்து கீழே விழாது. இந்த பிளான்ட்டை வந்து இதில் வச்சிடலாம். இது நல்லா ஒரு மரம் மாதிரி இருக்கும். இது லீஃப் வந்து டக்குன்னு கொட்டிடும். இது வந்து இந்த ஸ்டெம் மட்டும்தான் இதுக்கு. லீஃப் வந்து இது வந்து ரொம்ப நாள் இருக்காது. இந்த லீஃப் வச்சாச்சு. இப்போ வந்து இதை வந்து இந்த செடியோடு வச்சிடலாம். ஓகே, நீட்டாக கிளியராக இருக்குது, கரெக்டாக இருக்குது. இது மாதிரி வந்து கார்டனிங் வீடியோலாம் போடலான் இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறையா செடியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பற்றி பேசுவோம்.